ஆத்ம வணக்கம். கோபத்தை நீங்கள் மற்றவருக்கு வீச நினைக்கும் போது முதலில் எரிகின்றவன் நீங்கள்தான். கோபத்தை நீங்கள் மற்றவருக்கு வீச நினைக்கும் போது முதலில் எரிகின்றவர் நீங்கள்தான். இன்று புதன்கிழமை 28ஆம் தேதி ஜனவரி மாதம் 2026ஆம் ஆண்டு. தினமும் உலக சமாதானம், ஒற்றுமை, ஆரோக்கியம், மன அமைதி ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி ஒரு கூட்டு தியானம் செய்கின்றோம். தினமும் UK நேரம் 9 மணிக்கும் 11 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் தியானம் செய்கின்றோம். ஐரோப்பா நேரம் காலை 9 மணிக்கும் மதியம் 11 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் தியானம் செய்கின்றோம். மற்ற நாடுகளிலிருந்து இணைப்பவர்கள் UK நேர கணிப்பின்படி இணைந்து கொள்ளுமாறு தாழ்மையுடன் வேண்டுகின்றேன். இன்றைய நிகழ்ச்சி நிரலாக முதலில் தியானம் சிறு குறிப்பு சொல்லி ஜெகா மாஸ்டர் தியானத்தை வழிநடாத்துவார். அதன் பின்பு பிரபஞ்ச நன்றி தாரா மாஸ்டரால் நடாத்தப்படும். அன்னளவாக அதன் பின்பு சொற்பொழிவு நடைபெறும். அதாவது இன்றைய சொற்பொழிவு 6வது சினம். எங்களுக்கு எல்லோருக்கும் மிகவும் முக்கியமானது 6வது சினம். ஆற்ற இருப்பவர் உமா காந்தி. இந்த உரையை ஆற்ற இருப்பவர் உமா காந்தி. அதன் பின்பு கலந்துரையாடல், கேள்வி பதில் என அன்னளவாக 9:30 மணிக்கு நாங்கள் நிறைவு செய்ய உங்கள் ஒத்துழைப்பை நாங்கள் வேண்டிக் கொள்ளுகின்றோம். இப்போது இத்தளத்தை ஜெகா மாஸ்டரிடம் கையளிக்கின்றேன். நன்றி தமாமா. அனைவருக்கும் வணக்கம். இன்னும் சொற்ப வேளையில் சுமார் அரை மணி நேரம் வரை தியானம் நிகழ்த்த உள்ளோம். இதில் பங்கு கொள்ள வந்தமைக்கு யாவருக்கும் நன்றி. உறக்கம் உடலுக்கு ஓய்வு தந்து புத்துணர்வு அளிப்பது போல் தியானம் மனதுக்கு ஓய்வு தந்து புத்துணர்வு அளிக்கும் என்பது நிச்சயம். தியானத்துக்கு முன் நமக்காக வேண்டிய உறுதிமொழிகளை முதலில் நினைவு கூறுவோம். நாம் எல்லா வளங்களும் பெற்று ஆரோக்கியமாகவும் ஆனந்தமாகவும் வாழ உள்ளோம். மது வாழ்வு எல்லா விதங்களிலும் நமக்கு திருப்தி ஆகிவிடும். அருமையான கூட்டு தியானம் இத்தளம் மூலம் நமக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமைகின்றது. தியானத்துக்கு முன் இளம் சூடான நீரை சிறிதளவில் அருந்தி மீதியை அருகாமையில் வைத்திருக்கவும். தியானத்தின் போது நாம் பெறக்கூடிய பிரபஞ்ச உணர்வுகளை இந்த நீரும் கிரகிப்பதானால் அதை அருந்துவதன் மூலம் மேலதிக பலன்களை நாம் பெறக்கூடியதாகும். இனி தியானம் செய்ய தயாராகவும். வசதியான ஒரு இருக்கையில் அல்லது தரையில் சப்பானி கட்டி இருந்து கொள்ளுங்கள். முள்ளந்தண்டை நேராக வைத்துக்கொண்டு உடலை தளர்த்தி கொள்ளுங்கள். மூக்கு கண்ணாடி அணிந்திருப்பவர்கள் அதனை கழற்றி விடலாம். கைவிரல்களை ஒன்றாக கோர்த்து கைகளை மடி மீது வைக்கவும். கதிரையில் உட்கார்ந்திருப்பவர்கள் கால் பாதங்களை ஒன்றன் மீது ஒன்றாக பதிக்கலாம். கண்களை இலேசாக மூடியவாறு மூச்சின் மீது கவனம் செலுத்துவோம். முதலில் உள்மூச்சு, பின்னர் வெளிமூச்சு என வழமையான முறையில் சுவாசித்தால் போதுமானது. வழங்கப்படும் இசையிலும் கவனம் செலுத்தலாம். வேறு எண்ணங்கள் மனதில் எழுந்தால் அவற்றை விடுத்து மீண்டும் சுவாசத்தின் மீது கவனத்தை திருப்புவோம். நன்றி. தியானம் முடிவடைய இன்னும் 5 வினாடிகள் இருக்கின்றன. 5, 4, 3, 2, 1. இப்போது கைவிரல்களை பிரித்து கண்கள் மீது வைத்து மெதுவாக விலத்தவும். இனி கண்களை திறந்து மீண்டும் இயல்பான நிலைக்கு திரும்பலாம். அனைவரும் இணைந்து இக்கூட்டு தியானத்தை மேற்கொண்டதற்காக கைகளை தட்டி கரகோஷம் எழுப்புவோம். நன்றி. மேற்கொண்டு இத்தலத்தை தாரா அவர்களிடம் கையளிக்கின்றேன். Thank you, Jaga Master. We are all united with the goodwill of the universe. We have done a powerful collective meditation highlighting peace of mind and health. When the meditation we do for ourselves is done collectively, it becomes a social force and has the power to expand at the level of home, street, city, country, and the world.
encouraging everyone to engage in such meditation. We also express our heartfelt gratitude to PSSM Tamil Europe, PMC Tamil TV for giving the facilities. Let us sincerely wish you, Valha Valamudan, Valha Valamudan, live prosperously and make peace, good kindness, health, and harmony in the world. Thanks goes to Arundhati Master and Sri Kandaraja Master for this platform. Thanks goes to Jagat Master for guiding the meditation. Thanks goes to Siva Mohan Master for displaying the flyers. Thanks goes to Bhavani Master for the recording. And thanks goes to myself for the music. Thank you all. நன்றி தாரா. இன்றைய சொற்பொழிவு 6வது சினம். இந்த உரையை ஆற்ற இருப்பவர் உமா காந்தி. எனக்கு மிகவும் பிடித்தவரான உமா காந்தியை உங்களுக்கு அறிமுகம் செய்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். உமா காந்தி கேம்பிரிட்ஜ் போர்ட் இன்டர்நேஷனல் லாங்குவேஜ் ரிவைசர் அண்ட் அசஸ்மெண்ட் ஸ்பெஷலிஸ்ட், டிடிசி முன்னாள் இயக்குனர், இலக்கிய திறனாய்வாளர், தமிழ் பாண்டித்துவம் உடைய எமது உமாவிடம் இந்த தளத்தை நான் கையளிக்கின்றேன். Where are you, Uma? வணக்கம். வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. நன்றி தமாகா. உலக அமைதி மற்றும் நல்லிணக்கத்துக்காக இங்கே கூடியிருக்கும் அனைவருக்கும் எனது வணக்கம். உண்மையில் எங்கள் திருமதி தமயந்தி, நான் தமாகா என்று அழைப்பவர், பலமுறை என்னிடம் கேட்டிருந்தார் உரையாற்ற வரும்படி. ஆனால் எங்கள் நேரம் சரிவரவில்லை இருவருக்கும். ஆகவே இன்று எனக்கு இந்த வாய்ப்பை அருளிய இறைவனுக்கும் நன்றி கூறிக்கொண்டு எனது உரையை தொடங்குகின்றேன். 6வது சினம். உண்மையில் இங்கே புலம்பெயர் நாடுகளில் எங்கள் தமிழரிடம் ஏற்பட்ட பல சம்பவங்களை பார்த்துத்தான் நான் இந்த 6வது சினம் என்ற தலைப்பை கொடுத்திருந்தேன். மனிதர் போற்றி பாதுகாக்க வேண்டிய பண்புகளில் சினங்காத்தல் முதன்மையான பண்பு. சினங்காத்தலை நாம் முதன்மையாக கூறிக்கொள்கின்றோம். இந்த 6வது சினம் என்பது ஔவையின் வாக்கு. இந்த சினத்திற்கு வேறு பெயர்கள் இருக்கின்றனவா? ஓம், இருக்கின்றன. கதம், சீற்றம், கோபம், இப்படி பல சொற்கள் இருக்கின்றன. ஆனால் ஒவ்வொரு சொற்களுக்கும் மெல்லிய வேறுபாடுகள் இருக்கின்றன. சீற்றம் என்றால் வெகுண்டெழுந்து சீறுவது. நாங்கள் இயற்கையின் சீற்றம் என்று கூறுவோம். சினம் நீடித்து இருப்பது, ஆனால் ஆறக்கூடியது. அதை சினம் என்று கூறுவோம். கதம், அது ஒரு இளஞ்சூடு மாதிரி. அப்படியான ஒரு விடயத்தை கதம் என்று சொல்வோம். இந்த சீற்றம், சினம் ஆகிய சொற்கள் எங்கள் சங்க இலக்கியங்களில் காணப்படுகின்றன. நான் அது பற்றிய விரிவை இங்கே கூறவில்லை. சினம் என்றால் என்ன? அது எப்பொழுது ஏற்படுகின்றது? இதைத்தான் நாங்கள் பார்க்க போகின்றோம். சினம் என்பது பொதுவாக அனைவரிடமும் இருக்கும் ஒரு குணம். எல்லோரிடமும் இருக்கும் ஒரு குணம். இது எப்பொழுது ஏற்படுகின்றது? நாங்கள் நன்றாக சிந்தித்து பார்ப்போம். எதிர்பார்ப்புகள் ஏமாற்றப்படும் பொழுது, நாங்கள் எதிர்பார்ப்பன அதனால் எங்களுக்கு ஏமாற்றம் வரும் பொழுது ஒரு சினம் வருகின்றது. ஆசைகள் தடைப்படும் பொழுது, நாங்கள் ஆசைப்படுவதை பெற முடியாமல் போகும் பொழுது எங்களுக்கு சினம் வருகின்றது.
இல்லையெனில் அதற்கு ஒரு அச்சுறுத்தல் ஏற்படும் பொழுது, அது ஒரு அப்படி ஏற்படும் பொழுது ஏற்படும் ஒரு கடுமையான உணர்ச்சி என்றும் நாங்கள் அதை சொல்லலாம். இன்னொன்று, எமக்காக நாம் வைத்திருக்கும் ஒரு எல்லைக்குள் எமது அனுமதியின்றி யாராவது உட்பிரவேசிக்கும் பொழுது எம்மை அறியாமல் அந்த உணர்வு ஏற்படும். ஒரு எளிய எடுத்துக்காட்டு, நாங்கள் தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருக்கின்றோம், எங்களுக்கு பிடித்த ஒரு நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அப்படி பார்த்து கொண்டிருக்கும் பொழுது எமது வீட்டில் இருக்கும் இன்னொருவர் அதை வந்து தடுக்கும் பொழுது, அதாவது தான் விரும்பிய ஒரு நிகழ்ச்சிக்கு அதை மாற்றும் பொழுது எங்களுக்குள் ஒரு சினம், ஒரு கோபம் ஏற்படுகின்றது. அதை நாம் அறிவோம். ஆனால் அந்த கோபத்தை நாங்கள் காட்டிக்கொள்கின்றோமா? பல வேளைகளில் காட்டிக்கொள்ள மாட்டோம். நாங்கள் அதை விட்டு கொடுத்து போகின்றோம். அந்த அப்படியான ஒரு உணர்வு இதுவே பெரிய விடயங்களிலும் வருகின்றன. அதுதான் அந்த சினம். மற்றும் மன அழுத்தம், பதற்றம், நாளமில்லா சுரப்பிகளால், அதாவது இயக்கு நீர், உட்சுரப்பு நீர், ஹோமோன்ஸ், அந்த மாற்றங்களாலும் எங்களுக்கு அந்த உடற்காரணிகள் மாறுவதாலும் கோபம், சினம் வருகின்றது. சரியான உறக்கமின்மையாலும் சினம் வருகின்றது. இப்படி நாங்கள் நினைத்தது நடக்கவில்லை, மற்றவர்கள் நினைப்பது போல் நாங்கள் வாழ முடியாது, அப்படி நடக்க முடியாது. அப்படி ஏற்படும் பொழுதும் எங்களுக்கு கோபம் வருகின்றது. அப்பொழுது நாங்கள் கண்களை மூடி, அதாவது நாங்கள் தியானம் செய்பவர்கள் தங்களை கட்டுப்படுத்தக்கூடியவர்கள், அதனால் தான் தியானம் மிகச் சிறந்தது என்று நாங்கள் கூறுகின்றோம். அந்த தியானம் செய்யாத பல பேர் எங்களுள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை ஒரு 5 மணித்துளிகள் கண்களை மூடி அவர்கள் அப்படியே இருக்கும்படி கூறினால் அவர்களின் மனம் எவ்வளவு இடங்களுக்கு அலைந்து வருகின்றது. அப்படி எங்கள் மனதையே எங்களால் கட்டுப்படுத்த முடியாவிட்டால் மற்றவர்களை எப்படி நாங்கள் கட்டுப்படுத்த முடியும்? அதனால் ஏன் கோபம் கொள்ள வேண்டும்? அதுதான் எங்களின் வினாக்களாக இருக்கின்றன. திருவள்ளுவர் வெகுளாமை எனும் அதிகாரம் மூலம் 10 குறட்பாக்களில் சொல்கின்றார். செல்லிடத்து காப்பான் சினங்காப்பான் அல்லிடத்து காக்கின் என் காவாக்கால் என். அதாவது கோபம் பலிக்கக்கூடிய இடத்தில் சினம் உண்டாகாமல் தடுப்பவனே அதனை அடக்கியவனாவான். எடுத்துக்காட்டுகளை பார்ப்போம். குடும்பத்தை பார்ப்போம். குடும்பத்தில் இணையர், கணவன் மனைவி இருவரும் இருக்கின்றார்கள். இவர்களுக்குள் எப்படியாவது ஏதாவது விடயங்களில் கோபம் வரும், சினம் வருகின்றது. இந்த சினம் வரும் பொழுது அதை அடக்காவிட்டால், அதாவது கணவன் மனைவியிடத்தில் அல்லது மனைவி கணவனிடத்தில் தனது உணர்வை காட்டும் பொழுது அது ஒரு சிறிய விடயத்துக்காக தொடங்கும் கோபம் பெரிதாகி அதில் அவர்களின் அகங்காரம், தன்முனைப்பு, தன் சிந்தனையை மட்டும் அடிப்படையாக கொண்டு நோக்கும் செயல்களின் மூலம் அது பெரிதாக பிளவடைந்து மனவிலக்குக்கு செல்கின்றது. ஒரு சிறிய விடயத்தினால் ஆரம்பிக்கப்பட்ட அந்த கோபம் அது ஒரு பெரிய ஒரு வினைத்திறனை உருவாக்குகின்றது. இவற்றை நாங்கள் அந்த இடத்தில் ஒரு கணவன் வலிமையானவனாக இருந்தால் அவன் தன் மனைவியிடத்தில் காட்டும் கோபம் அவர் தன்னால் தன் மனைவியிடத்தில் தான் காட்ட முடியும், அவரால் வேறு இடத்தில் காட்ட முடியாது. ஏனெனில் அவரின் கோபம் அங்கே செல்லாது. இங்கே இந்த எளியோரிடத்தில் காட்டுவது உண்மையில் வருந்தத்தக்க ஒரு விடயம். அவர்கள் அப்படி செய்யக்கூடாது. அதே நேரம் மனைவியும் அப்படி செய்யக்கூடாது. இளையர்கள் தங்களுக்குள் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். எதற்கும் கோபத்தில் வார்த்தைகளை விடுவதன் மூலம்
பெரிய ஒரு பிளவுக்குள் செல்கின்றார்கள். இதை நாங்கள் நிறைய கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஒரு சிலர் உடலியலாக மன ரீதியாக அவர்களுக்கு பாதிப்புகளை கொடுக்கின்றார்கள், அதனால் விலகுகின்றார்கள், அது ஏற்றுக்கொள்ளத்தக்கது. ஆனால் சிறு விடயங்களையும் அவர்கள் அதை செய்வது ஒரு பெரிய ஒரு குடும்ப பிளவுக்கு உருவாக காரணமாகின்றது. சிறு கோபம், ஒரு சிறு பொறி அதை எரித்து விடுகின்றது அந்த குடும்பத்தை. அதனால் பாதிக்கப்படுபவர்கள் அந்த பிள்ளைகள், அந்த உறவுகள், அந்த குடும்பம். இதை நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். இன்னொன்று பணியிடம். நாங்கள் வேலை பார்க்கும் இடங்களில் எங்களுக்கு மேல் இருப்பவர், மேலாளர் கீழே இருப்பவரை மட்டும்தான் தனது கோபத்தை காட்டுவார். அவருக்கு மேலிருக்கும் பணியாளரிடம் அவர் காட்ட மாட்டார். ஏனெனில் அப்படி காட்டினால் அங்கே அவரின் வேலை போய்விடும். ஆனால் அவர் தனக்கு கீழே பணியாற்றுபவர்களுக்குத்தான் அந்த கோபத்தை காட்டுகின்றார். அப்படி காட்டும் பொழுது உண்மையில் அது அதிகாரம் என்பது பிறரை கட்டுப்படுத்துவது அல்ல, மாறாக அது வல்லமை ஊட்டலாக, எம்பவர்மெண்ட், அப்படி மாற வேண்டும். அதை தவிர்த்து அவர் தனது கோபத்தை தன்னுடன் சமமாக பணியாற்றும் பணியாளர்களிடம் அல்லது தனக்கு கீழே பணியாற்றுபவர்களிடம் தனது கோபத்தை காட்டும் பொழுது அது உண்மையில் வருந்தத்தக்க ஒரு செயலாகவே இருக்கின்றது. பொது இடங்களில் நாங்கள் பார்க்கின்றோம், ஒரு சிறு கோபங்கள் கூட பெரிய பிளவுகளுக்கு உண்டாக்குகின்றது. நாங்கள் எடுத்துக்காட்டாக இங்கே பல அமைப்புகள் இருக்கின்றன. கல்விக்காக தோன்றிய அமைப்புகள், கோயிலுக்காக தோன்றிய அமைப்புகள், ஊர்களுக்காக தோன்றிய அமைப்புகள், இப்படி பல அமைப்புகளை நாங்கள் இந்த புலம்பெயர் நாடுகளில் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் எங்காவது ஒரே ஒரு அமைப்பு அந்த விடயத்தை செய்கின்றதா? இல்லை. அந்த அமைப்பு 2ஆக பிரியும். பிறகு அந்த 2ஆக பிரிந்த அமைப்பு 4ஆக பிரியும். இது ஏன்? இதற்கு என்ன அடிப்படை காரணம்? அவர்களிடம் ஏற்படும் அந்த அழுக்காறு, அவா போன்ற விடயங்கள், அந்த அவர்களின் கோபங்கள் இவர் முன்னுக்கு வருவதா? எதையும் விட்டு கொடுக்கும் மனப்பாங்கு இருப்பதில்லை. இதற்குத்தான் உண்மையில் நீங்கள் செய்யும் செயல் மிகவும் ஒரு காத்திரமான, எங்கள் குமுகாயத்திற்கு ஏற்ற ஒரு செயலை செய்கின்றீர்கள், அந்த தியானம் செய்வது. இப்படி இங்கே பல அமைப்புகள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். நானும் ஆர்ட் ஆஃப் லிவிங், அதாவது வாழுங்கலை அமைப்பில் இருக்கின்றேன். எனது வாழுங்கலை ஆசிரியர் எனக்கும் தியானம் சொல்லிக் கொடுத்திருக்கின்றார். ஆகவே என்னால் அந்த கோபத்தை கட்டுப்படுத்த முடிகின்றது என்று நான் நினைக்கின்றேன். இதையே எல்லோரும் செய்வார்கள் என்று நாங்கள் எண்ண முடியாது. ஆனால் எங்களால் முடிந்தளவு அவர்களுக்கு இந்த பணியை செய்து கொண்டிருக்கும் நீங்கள் உண்மையில் போற்றப்பட வேண்டியவர்கள். இப்படியான ஒரு தியான முறையில் மனிதர்களின் உணர்வுகளை கட்டுப்படுத்துவது மிகவும் நன்று. அதிலும் இந்த கோபம் என்றது இந்த சமூக வலைத்தளங்களில் பார்த்தீர்களாயின் ஒருவர் ஒரு விடயத்தை போடுவார். அந்த விடயத்திற்கு எதிர்வினை ஆற்றுபவர் அவரின் சொற்பதங்கள், அவரின் உணர்வுகள், அவரின் நினைவுகள் எல்லாம் மற்றவர்களை வேதனைப்படுத்துவதாக, கண்டிக்கத்தக்கதாகத்தான் இருக்கின்றது. இதை பார்க்கும் பொழுது உண்மையில் மிகவும் ஒரு மனவேதனையாக இருக்கின்றது. ஏன் இவர்கள் இப்படி செய்கின்றார்கள்? ஒருவர் ஒரு விடயத்தை போட்டாராயின் அதற்கு மற்றவர் அதை ஒரு நகைச்சுவை அல்ல, ஒரு அவரை ஏளனப்படுத்துவதாக, அப்படியான பதிவுகளை போடும் பொழுது மற்றவரின் மனம் எப்படி இருக்கும் என்று சற்று யோசிக்க வேண்டும். இதற்கு அடிப்படை காரணம் அந்த சிறு கோபம், அந்த சினம், அதுதான் அதற்குரிய அடிப்படை காரணம். அந்த கோபத்தை நாங்கள் விட்டுவிட்டால் இந்த உலகமே அழகுமயமாக போய்விடும், மகிழ்ச்சியாக போய்விடும். அதுதான் இந்த நன்னறி எழுதிய 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்த சிவபிரகாச அடிகளார் ஒரு பாடல் மூலம் சொல்கின்றார். உள்ளங்கவர்ந்தெழுந்து ஓங்கு சினங்காத்து கொள்ளும் குணமே குணமென்க, வெள்ளம் தடுத்தல் அரிதோ தடங்கரைதான் பேர்த்து
விடுத்தல் அரிதோ விளம்பு. வெள்ளத்தை தடுப்பதே அரிய செயல். அதை விடுத்து அதை தடுக்கும் அணையை உடைப்பது நன்றா? இல்லை, அது நன்றன்று. அப்படி செய்தல் கூடாது. அப்படி நாங்கள் அந்த அணையை உடைத்து விட்டால் வெள்ளம் ஊருக்குள் வந்துவிடும். அந்த கோபத்தை நாங்கள் அணை போட்டு தடுக்க வேண்டும். அதை நாங்கள் பெரிதாக்க கூடாது. அப்படி பெரிதாக்குவதால் பெரும் விளைவுகள் தான் ஏற்படுகின்றன. கோபம் ஏற்படும் பொழுது நாங்கள் யோசிக்க வேண்டும், அது ஏன் வருகின்றது? ஏன்? எனது இயலாமை, எனது ஆற்றாமை. ஒருவர் அதில் ஒரு பெரிய சிலர் இப்பொழுதெல்லாம் இந்த அமைப்புகளை உருவாக்கிவிட்டு அதில் அவர்கள் அந்த தலைவர், செயலாளர் அப்படியான அந்த பதவிகளுக்கு வந்துவிட்டு அதை ஒரு பதவிகளாக, அதை ஒரு நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஒரு நிகழ்வாக, ஒரு உடைமையாக பார்க்கின்றார்கள். அது உண்மையில் நகைப்புக்கிடமானது. பணி செய்ய வந்தவர்கள் பதவிகளை வைத்துக் கொண்டிருக்க கூடாது. தன்னார்வ பணி செய்ய வந்தவர்கள் அந்த பதவிகளை வைத்து மற்றவர்களை பார்க்கக்கூடாது. இதனால் தான் அந்த அமைப்பு 2 ஆகின்றது, பிறகு 4 ஆகின்றது, 8 ஆகின்றது, இறுதியில் இல்லாமல் போகின்றது. அண்மையில் ஒருவர் கூறியிருந்தார், இந்த பள்ளிகளை பற்றி, தமிழ் பள்ளிகளை பற்றி, உண்மையில் தமிழை வளர்ப்பதற்காகத்தான் இவர்கள் பிரிகின்றார்களா என்று. அப்படி கேட்டால் இல்லை. தமிழை வளர்க்கும் எண்ணம் கொண்ட வகையில் முதல் ஆரம்பிக்கப்பட்ட அமைப்பு கொண்டு செல்லும். இல்லையெனில் அந்த இடங்களுக்காக, தூர இடங்கள், அதற்காக அந்த பள்ளிகள் ஆரம்பிக்கப்பட்டு இருக்கலாம். ஆனால் ஒரே இடத்திலேயே 2 பள்ளிகள், 3 பள்ளிகள், 4 பள்ளிகள், இது தேவையா? இப்படியான விடயங்கள் எங்களுக்குள் இது தேவையா? இது ஏன் உருவாகின்றது? இந்த கோபம், இந்த அழுக்காறு, அவா, இது மாதிரியான செயல்கள் உள்ளவர்கள் இருக்கும் வரைக்கும் இந்த பிரிவுகள் நடந்து கொண்டே செல்லும். இதை நாம் தடுக்க முடியாது. ஆனால் அந்த தியான வழியில், அந்த கோபத்தை அடக்கும் வழியில் செல்பவர்கள் அப்படியே மிக அமைதியாக சென்று கொண்டிருப்பார்கள். சினம் என்றால் ஆறுவதுதான் சினம். அதாவது சில உணர்வுகள் உண்மையில் ஆறாது. அந்த அழுக்காறு, அவா போன்றன எளிதில் ஆறக்கூடியவை அல்ல. ஆனால் இந்த சினத்தை நாங்கள் ஆற்றிக்கொள்ளலாம், ஆறுதல் படுத்தலாம். எப்படி ஆறுதல் படுத்தலாம்? எப்படி இந்த சினம் உருவாகுகின்றது என்பதை நாங்களே பார்த்து கொள்ள வேண்டும். நாங்கள் பார்க்கும் பொழுது எங்களுக்கு அது உண்மையில் விளங்கும். இந்த கோபம் நியாயமானதா? இந்த விடயத்தை நான் செய்யலாமா? முதலில் நாங்கள் எங்களை புடம் போட்டுக் கொண்டு அடுத்தவர்களை பார்த்தல் வேண்டும். அடுத்து மூச்சு பயிற்சி. இதை நீங்களும் செய்வீர்கள் என்று நினைக்கின்றேன். அந்த ஆழமாக மூச்செடுத்து விடுதல். அப்படியே ஆழமாக மூச்செடுத்து விடும் பொழுது அந்த உணர்வுகள் கட்டுக்குள் வரும். அது இந்த சினத்தை தடுக்கும் ஒரு வழியாக கூறுகின்றார்கள். நாங்கள் எங்கள் பட்டறிவிலும் நாங்கள் பார்த்திருப்போம். அடுத்து நடைப்பயிற்சி. கோபம் ஏற்படும் பொழுது எழுந்து நடந்து போங்கள், வெளியில் போய்விடுங்கள், வேகமாக நடவுங்கள். அப்பொழுது உங்கள் உணர்வு மாறிவிடும். உணர்வு மாறும் பொழுது அந்த கோபத்தை நினைத்து நீங்களே சிரிப்பீர்கள். ஏன் இதற்காக கோபப்பட்டேனா என்று. அந்த கோபம் நிலைத்து நிற்காது. இல்லையெனில் எழுதுதல், ஏதாவது எழுதலாம். கவிதை, கதை, கட்டுரை, இப்படி ஏதாவது எழுதக்கூடியவர்கள் எழுதி கொள்ளலாம். கோபம் வரும் பொழுது அப்படி செய்து கொள்ளலாம். இல்லையெனில் தோட்ட வேலை செய்தல், வீட்டை அழகுபடுத்துதல், அதாவது அந்த உணர்வை வேறொரு உணர்வாக மாற்றிக்கொள்ளுதல். இதை செய்யும் பொழுது எங்கள் கோபம் தடைப்படும். காரணம் யாதென ஆராய வேண்டும். காரணம் யாதென ஆராயும் பொழுது எங்களில் தவறு இருந்தால் அதை நாங்கள் திருத்திக் கொள்ளலாம். அடுத்தவரில் தவறு இருந்தால் மெதுவாக, ஆறுதலாக, சற்று நேரம் விட்டு அதை விளக்கி கூறுவதன் மூலம் அவர்கள் கேட்டுக்கொண்டால் அது எங்களுக்கு சாதகமாக அமையும்.
அடுத்து தெளிவு பெறுவதற்கு இந்த தியானம் மிகவும் முக்கியமானது. காரணமின்றி கோபம் வந்தால், எங்களுக்கு காரணமே இல்லாமல் கோபம் வருகின்றது என்றால், நிச்சயமாக உளவள காப்பாளரை நாடுதல் வேண்டும். நிச்சயமாக அப்படி சென்றால்தான் அவர்களுக்கு அந்த காரணம் இல்லாத கோபம் எதுவென அறிந்து கொள்ளலாம், ஏன் வருகின்றது என அறிந்து கொள்ளலாம். அடுத்து இந்த சத்தான உணவு, அந்த நாங்கள் கூறுவோம் மரக்கறி உணவு உண்பவர்கள், மரக்கறி அதாவது காய்கறிகள் கனிகள் உணவாக உண்பது மிகவும் நன்று என கூறுவார்கள். அந்த மகிழ்வான சூழலாக மாற்றிக்கொள்ளுதல் அதுவும் மிக நன்று. இல்லை என்றால் இது ஒரு நோயின் அறிகுறியாக தென்பட்டால் மருத்துவரை நிச்சயம் நாட வேண்டும். இந்த கோபத்தை பாருங்கள், இந்த கோபத்தில் இவ்வளவு விடயங்கள் இருக்கின்றன. நாங்கள் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை சரியாக சிந்தித்து அந்த வழியில் நாங்கள் நடக்க வேண்டும். இன்னொன்று கூறுவார்கள், கோபம் இருக்கும் இடத்தில் குணம் இருக்கும், அப்படி கூறுவார்கள். உண்மையா? கோபம் இருக்கும் இடத்தில் குணம் இருக்குமா? இது எங்களுடைய வசதிக்காக உருவாக்கப்பட்ட ஒரு பழமொழி. உண்மையில் குணம் இருக்கும் இடத்தில், நல்ல குணம் இருக்கும் இடத்தில் கோபம் வராது, கோபம் இருக்காது. ஆகவே இந்த கோபம் இருக்கும் இடத்தில் குணம் இருக்கும் என்ற அந்த பழமொழியை எங்கள் வசதிக்காக பயன்படுத்துவதை நாங்கள் தவிர்த்துக் கொள்வோம். கோபம் ஒரு பெருமையான குணம் அல்ல. அது ஒரு நாங்கள் போற்றி பாதுகாக்க வேண்டிய அப்படியான ஒரு குணம் அல்ல. நாங்கள் சில பேர் அந்த கோபத்தையும் வீரம் கடமை இவற்றையும் ஒன்றாக யோசிப்போம். அதாவது இப்ப தன் மானத்திற்கும் இறைமைக்கும் தீங்கு உண்டாகும் பொழுது அதனை எதிர்த்து போராடுதல் வீரமும் கடமையும். அது வீரம், அது கடமை, அது எங்களது கடமை. சினம் வேறு, வீரம் வேறு. இந்த இரண்டையும் குழப்பிக் கொள்ளக்கூடாது. அந்த வீரம் அது வேறு. வீரம் எங்கள் நாட்டிற்கு ஏதாவது ஏற்படும் பொழுது, எமது மொழிக்கு ஏதாவது இடையூறு ஏற்படும் பொழுது நாங்கள் அந்த வீரத்தை கொண்டு வருகின்றோம். நான் பிறிதொரு நாளில் அந்த வீரம் பற்றி மிக விரிவாக உரையாடுகின்றேன். அந்த வீரத்திலே பல வகைகள் இருக்கின்றன. கடமை, அந்த கடமை, நாங்கள் எமது நாட்டை காக்க வேண்டியது கடமை, எமது மொழியை காக்க வேண்டியது கடமை, இந்த மனித பண்பை காக்க வேண்டியது கடமை, எங்களது கடமை. நாங்கள் இவற்றை உரத்து சொல்ல வேண்டும். எங்கள் குமுகாயத்திற்கு நாங்கள் உரத்து சொல்வதனால் ஒரு 100 பேரில் ஒரு 2 மாறினால் கூட எங்களுக்கு அது ஒரு பெரிய நல்ல ஒரு விடயமாகும். அப்படி மாற்றுவதனால் அவர்களாக மாற வேண்டும். நாங்கள் மாற்ற முடியாது, அவர்களாக மாற வேண்டும். அந்த மாற்றத்தை நாங்கள் கொண்டு வருதல் வேண்டும். இந்த கோபத்தை பாரதியார் சொல்லி இருப்பார், ரௌத்திரம் பழகு என்றால் எல்லாரும் சொல்லுவார்கள் கோபத்தை பழக்க வேண்டும் என்று. இல்லை, கோபத்தை கட்டுப்படுத்தி ஆக்கபூர்வமாக அதை மாற்றுதல் வேண்டும். அந்த கோபத்தை கட்டுப்படுத்தி நாங்கள் அதை ஆக்கபூர்வமாக அதை மாற்றுதல் வேண்டும். அப்படி மாற்றும் பொழுது அந்த கோபம் ஒரு மாறி வேறொரு உணர்வாக மாறி எமது குமுகாயத்திற்கு மிக நற்பயன் தரும் ஒரு விடயமாக அது மாறும். அந்த மாற்றத்தை நாங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் கூறுவோம், நான் இந்த எங்களுடைய சமுதாய அமைப்பு, நாங்கள் ஊரில் இருக்கும் பொழுது இங்கே வேறு நாட்டவர்களும் இருப்பார்கள். கூடுதலாக தமிழர்கள் வேலி சண்டை போடுவார்கள். அதாவது அந்த எல்லை பிடித்தல், காணி பிடித்தல், ஒரு கொஞ்சம் விலக்கி அந்த வேலியை அடைப்பார்கள். அடைக்கும் பொழுது ஒரு கொஞ்சம் காணி அவர்களுக்கு வரும். இப்படி செய்தவர்கள் இன்று காணிகளையே விட்டு புலம்பெயர்ந்து வந்து விட்டார்கள். எவ்வளவு அதற்காக கோபப்பட்டு சண்டை பிடித்து அந்த பெரிய கொலைகள் நடந்து, இதெல்லாம் தேவையா? இப்படியான கோபங்கள் தேவையா? நாங்கள் நாட்டை விட்டே வந்துவிட்டோம். எங்கே எல்லை போட முடியும்?
உலகமே இல்லை, எங்களுக்கு வானமே எல்லை, கடலே எல்லை என்று ஆகிவிட்டது. இப்படியான சிறிய விடயங்களுக்கு நாங்களே சண்டை போட வேண்டும்? நாங்களே கோபப்பட வேண்டும்? இந்த கோபம் நியாயமானதா? இந்த கோபம் தேவையில்லை. எதற்குமே கோபம் வரும். கோபம் மனிதனிடம் உள்ள இயற்கையான ஒரு குணம். ஆனால் அந்த கோபத்தை நீடித்து ஆற்றுப்படுத்தல் வேண்டும், வழிப்படுத்தல் வேண்டும். ஆறுவது சினம். அந்த சினத்தை ஆற்ற முடியும், ஆற்றக்கூடியது. நான் முதலிலேயே கூறியிருந்தேன், அந்த அழுக்காறு அவா என்ற 2 விடயங்களை கூறியிருந்தேன். அழுக்காறு என்றால் பொறாமை. அந்த பொறாமை, ஜெலஸ், அந்த பொறாமையினால் தான் இவர்கள் இப்படி வரவா அப்படி வரவா என்று தங்களை தாங்களே வருத்தி தாங்களே அழிந்து போகின்றார்கள். மற்றது அவா. அவா என்றால் ஆசை, கூடுதலான ஆசை. நாங்கள் நகையில் ஆசை, உடையில் ஆசை. நாங்கள் ஆசைப்பட வேண்டியது உண்மையில் மகிழ்வை. எங்கள் மகிழ்வு எதனில் இருக்கின்றது? சிலருக்கு அது பொருட்களில் இருக்கும், சிலருக்கு அது மன அமைதியில் இருக்கும். அந்த மன அமைதியை பெறுதலே உண்மையான மகிழ்வு. நாங்கள் எதை மகிழ்வென்று கூறுகின்றோம்? எதை மகிழ்வென்று கூறுகின்றோம்? எனது மனம் சற்று, நான் கூறுகின்றேன், அந்த கோபம் இருக்கும் பொழுது நீங்கள் சூழலை மாற்ற வேண்டும் என்று. நாங்கள் கோபம் இருக்கும் பொழுது எமக்கு பிடித்த ஒருவரிடம் உரையாடும் பொழுது, அல்லது எமக்கு பிடித்த ஒரு நூலை வாசிக்கும் பொழுது, எமக்கு பிடித்த ஒரு காட்சியை பார்க்கும் பொழுது எங்கள் மனநிலை மாறும். அப்படி மாறும் பொழுது நாங்கள் அந்த கோபத்தை அறவே விட்டு விடுவோம். அந்த கோபத்தை விடும் பொழுது உறவுகள் பலப்படும். அந்த உறவுகள் பலப்படும் பொழுது எங்கள் குமுகாயமே பலப்படும். எங்கள் குமுகாயம், அதாவது எங்கள் சமுதாயம், அது பலப்படும் பொழுது நாங்கள் மிக நன்றாக வாழக்கூடியதாக இருக்கும். இதை நாங்கள் மனதில் கொண்டு எங்கள் செயல்களை செய்வோம். எதற்கும் நாங்கள் மற்றவர்களுடன் போட்டி போடுதல், பொறாமை கொள்ளுதல், அவாப் கொள்ளுதல், இது தேவையில்லை. நாங்கள் எங்கள் கடமையை நாங்கள் செய்து கொண்டு செல்வோம். இதனால் பிரிவுகள் ஏற்பட தேவையில்லை. நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். நான் முதலிலேயே கூறிவிட்டேன், அந்த ஊர்கள், பள்ளிகள், ஏன் பல்கலைக்கழகங்கள் கூட இந்த பிரிவுகள், அந்த அடிபாடுகள், அது ஏன் நடக்கின்றது? நான் உண்மையில் அவர்கள் சண்டையிடும் பொழுது நான் பார்த்து உண்மையில் மிகவும் படித்தவர்கள், இனி அவர்களின் வாழ்வு முடியும் காலமே நெருங்கிவிட்டது. இதற்குள் ஏன் இந்த சண்டை? ஏன் இந்த கோபம்? ஏன் இந்த அகங்காரம்? ஏன் இந்த தன் முனைப்பு? எதற்காக? அந்த ஈகோ என்று கூறுவோம். அந்த அகங்காரம், தன்முனைப்பு, நான் கூறுவதைத்தான் நீங்கள் கேட்க வேண்டும் என்ற எண்ணம், இவையெல்லாம் ஏன்? இவற்றை விடுத்து நாங்கள் அந்த கோபத்தை குறைத்து மிக நல்ல வாழ்வு வாழ வேண்டும் என்பதே எமது எல்லோரனதும் அவா என்று நினைக்கின்றேன். உண்மையில் இறந்தார் அனையர், சினத்தை துறந்தார் துணை. சினம் மிக்கவர் உயிருடையவர் ஆயினும் இறந்தவர் போல் இருப்பார். சினத்தை ஒழித்தவர் சாதலை ஒழித்ததற்கு ஒப்பாவார். அதாவது கோபம் உள்ளவர் அவர் இருந்தாலும் அவர் இல்லாதவர் மாதிரி, செத்தாரோடுதான் அவரை ஒப்பலாம் என்று திருவள்ளுவர் கூறுகின்றார். நான் அல்ல, திருவள்ளுவர் கூறுகின்றார், இறந்தார் அனையர், சினத்தை துறந்தார் துணை என்று திருவள்ளுவர். இந்த அறநெறி திருக்குறளை பார்க்கும் பொழுது நான் உண்மையில் யோசிப்பது, திருவள்ளுவர் இருந்த காலத்திலும் இப்படி இருந்திருக்கா? அதனால் தான் அவர் இதை இப்படி கூறினாரா என்று ஒரு மனநிலை, ஒரு யோசனை எனக்குள் தோன்றுவது உண்டு. ஆனால் இந்த திருக்குறள் எந்த காலத்துக்கும் பொருத்தமாக இருக்கின்றது. எங்களது சங்ககால பாடல்கள், எங்கள் நன்னறி பாடல்கள், எங்கள் ஔவையாரின் நல்வழி, இவையெல்லாம்
எங்களுக்கு எக்காலத்துக்கும் பொருத்தமாக இருக்கின்றது. நாங்கள் எக்காலத்துக்கும் நாங்கள் எடுத்துக்காட்டுகளை கூறக்கூடியதாக இருக்கின்றது. அதற்கு இந்த தமிழுக்கு நன்றி. எங்கள் உணர்வுகளை நாங்கள் வெளிப்படுத்துவதற்கு உரிய ஒரு சாதனம், ஒரு ஏந்து இந்த மொழி. இந்த மொழி எங்கள் தமிழ் மொழி. எங்கள் தமிழ் மொழியில் எல்லாமே கொட்டி கிடக்கின்றது. இதை உள்ளார்ந்து படிப்பவர்கள் கோபப்பட மாட்டார்கள், வீணாக சண்டையிட மாட்டார்கள், வீண் எந்த ஒரு வேலையையும் செய்ய மாட்டார்கள். அவர்கள் மிக நன்றான ஒரு வாழ்வை, ஒரு மகிழ்வான ஒரு வாழ்வை வாழ்வார்கள். நாங்கள் ஒரு பெரிய வீட்டில் இருக்க வேண்டும், நிறைய பொருட்கள் வைத்திருக்க வேண்டும், நிறைய நகைகள் போட வேண்டும், நிறைய ஆடம்பரமாக வாழ வேண்டும், இதுதான் மகிழ்வு என்று நினைப்பவர்கள், உங்கள் உள்ளத்திற்குள்ளேயே மகிழ்வு இருக்கின்றது. அந்த மகிழ்வை வெளியே கொண்டு வாருங்கள். அந்த கோபத்தை குறையுங்கள், அந்த ஆசையை குறையுங்கள், அந்த அவாவை அடக்குங்கள். நாங்கள் மிக நன்றாக வாழ்வோம் என்று கூறி எனது இந்த உரையை செவிமடுத்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். உங்கள் வினாக்களை கேட்கலாம். நன்றி. இன்னும் ஒன்று, மன்னித்துக் கொள்ளுங்கள் தமாக்கா, என்னென்றால் இங்கே உண்மையில் திருமதி ஸ்ரீஸ்கந்தராஜா அவர்கள் இதில் மிகவும் துணை நிற்கின்றார்கள், உங்களுடன் நிற்கின்றார்கள். மற்றும் இந்த அமைப்பை நீங்கள் உருவாக்கி நடத்தி கொண்டிருப்பதற்கு எனது நன்றியை கூறிக்கொண்டு நான் விடைபெறுகின்றேன். நன்றி. நன்றி அம்மா. நல்ல ஒரு சிறந்த சொற்பொழிவு. சீட்டம் சினம், இதற்கு நாங்கள் அணை போடுவதற்காக தியானத்தை செய்கின்றோம் என்பது உண்மைதான். அழுக்காறு அவா தான் எங்களுக்கு சினம் கொள்ள வைக்கின்றது. அதை கையாளும் விதத்திலேயே மனிதனை நாங்கள் மதிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இதை பாராட்டி நன்றி தாரா. இப்போது கரங்கள் வந்துவிட்டன. எங்கே இந்திரலிங்கம், இந்திரகுமாரன், சுந்தரலிங்கம், உங்கள் கைகளை போட்டு கரங்களை உயர்த்தி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். வணக்கம். அருமையான பேச்சு, மிகவும் நன்றாக இருந்தது. உங்களுடைய பேச்சில் நான் அடிக்கடி சொல்வது, ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு அப்படி என்று கூறுவார்கள். மற்றது, நான் உங்கள் தகவலின்படியே சில இடங்களில் சொன்னேன், ஜார் பழம் சாப்பிடுவார்கள் என்று. ஏனென்றால் மரணட்டவர்கள் அடுத்த சந்ததிக்கு தான் பழம் சாப்பிட உதவுவார்கள். நீங்கள் கூறிய மாதிரி இன்று எல்லா அமைப்புகளிலும் வாலண்டியராக வேலை செய்கிற முதியவர்கள் இளையவர்களுக்கு வழிவிட்டு அவர்களின் அபிலாஷைகளோடு அந்த செழுமையான எதிர்காலத்தை படைக்கிறதுக்கு வழிவிட வேண்டும். அந்த பதவியில் என்று பங்கு போடுற சண்டை போடுற எல்லாம் உங்கள் கருத்துக்கே நான் உடன்படுகிறேன் அம்மா. ஏன்னு சொன்னால் இந்த தவறை நான் நேரடியாகவே கொண்டிருக்கிறேன். இங்கும் என்னுடைய இடத்தில் 4வது பாடசாலை உருவாகிவிட்டது. போட்டியார் மிகவும் மனவேதனைக்குரிய விஷயங்கள். அந்த பாடசாலைகள், அறக்கட்டளைகள், கோயில்கள் எல்லாம் பிரிவதும் இணைவதும் முரண்படுவதும் இன்று எங்களுடைய இனம் சிறுமைப்படுவதற்கும் எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கும் சினமே மிகப்பெரிய காரணம். அதை முன்னிறுத்தி ஒரு அழகான உரையை தந்த உங்களுக்கு என்னுடைய மனமான ஆத்த ரீதியான பாராட்டுகள். நன்றி. 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 உண்மையில் எனக்கும் தான் சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க அக்கா, நீங்க சொல்லுங்க. எனக்கும் தான் பழைய நினைவுகள் வந்தது. ஆனா ஒரு 4 பள்ளிக்கூடம் வந்து எங்களுக்கு சந்தோஷம் தானே, நாங்கள் அதுல கவலைப்பட வேணும் என்று இல்லை, மொழியை வளர்ப்பதற்காக இல்லையாம்மா, நல்லது. எனக்கு சந்தர்ப்பம் தந்தீங்கன்னு சொல்லுவேன் அம்மா. நான் ஒரு டிவிகள்லேயும் நிகழ்ச்சிகள் செய்தேன். நான் உங்களுக்கு தெரியும் 11+X ஒரு டியூஷன் மாஸ்டர்கிட்ட தன்னுடைய மகனை ரகசியமாக ஒரு தாய் விட்டாண்டு மற்ற தாய் கோபம் கொண்டு அவன் புது காருக்கு கீரிங்கால் முழுக்க கீறி அந்த கோபத்தை வெளிப்படுத்தினான். இந்த அதி உச்சமான கோபம்
அப்போ நான் அதை ஐபிசி டெலிவிஷன்லேயும் கூறினான், இப்படியான கோபங்கள் இந்த பெண்களுக்கு இந்த இசை நிகழ்ச்சிகள் அதெல்லாம் நடத்த தங்களோட பிள்ளைகளுக்கு பாட விட வேணும், தங்களோட பிள்ளைகளுக்கு தான் எல்லாரும் முன்னுரிமை கொடுக்கணும்ன்ற அப்படியான எண்ணங்களும் எங்களோட இளம் தாய்மார்கள்ட பரவி இருக்காங்க. நீங்கள் சொன்ன அறிவுரை ஆண்களுக்கு மட்டுமல்ல பெண்களுக்கும் போய் சேர வேணும். ஏன்னு சொன்னால் நான் ஒரு பொதுமுகத்தான் சொல்றேன். நான் மேலே நான் ஒரு பெண்ணியவாதி தான். இந்த கோபத்தால் குடும்பங்கள் விவாகரத்து வரை போயிருக்கிறதுக்கும் அவர்களுக்கு இடையே இருக்கிற அந்த கோபத்தை கட்டுப்படுத்தாத ஒரு தன்மை. உண்மையில நீங்கள் பேசின பேச்சு சமூக நலனில் மிகவும் மிகவும் அத்தியாவசியமான அவசியமான ஒன்று. அதுக்காக தான் என்னுடைய பாராட்டுகளை கூறியிருந்தோம். நம்ம நன்றி நன்றிகள். நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ நானும் தேங்க்யூ. ஏற்றுக்கொள்கின்றேன். இப்போது ஜேம்ஸ் மாஸ்டர் நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். எல்லோருக்கும் வணக்கம். அழகான ஒரே அம்மா, யாருக்கு தெரியாதது சொல்ல இல்லை, தெரிஞ்சதைத்தான் சொன்னீங்கள். ஆனால் காலத்துக்கு காலம் இவை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். குரல் இருந்த காலத்திலும் இது இருக்குதாண்டு கேட்டீங்கள், இருந்தது. அதற்கு முன்னரும் இருந்தது. குடும்பம் பற்றி சொன்னீர்கள். அதிகமாக குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை பெருப்பதற்குரிய காரணம் மூன்றாவது ஆள் ஊதி விடுறது. ஒரு சின்ன பிரச்சனை அடங்கி போயிடும். அவர்கள் அன்றிரவுக்குள்ளே அவைகள் அடங்கி போயிடுவார்கள். ஆனால் அடங்குவதற்கு மற்றவர்கள் விடுவதில்லை. இதுதான் காரணமாக இருக்கிறது. அடுத்தது, நீங்கள் காட்டிய எதிர்பார்ப்புகள் ஏமாற்றப்படும் போது கோபங்கள் ஏற்படுகின்றன. நீங்கள் சொன்ன விடயங்கள் அனைத்துமே நலமானதாகவும் இந்த சமூகத்திற்கு ஏற்றதாகவும் இருந்தது. நன்றி அம்மா. நன்றி நன்றி ஐயா, உங்களுடைய கருத்துக்கு நன்றி. உண்மையில் நான் பார்த்து மனவேதனைப்பட்டுத்தான் இந்த தலையங்கத்தை கொடுத்திருந்தேன். 6வது சினம் என்ற தலைப்பை நான் கொடுத்தது அதற்காகத்தான். எங்கள் கண்கூடாக நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இதை ஏன் நான் உண்மையில் எனது நண்பர்களின் தளங்களில் இதை பகிர்ந்திருந்தேன். வழமையாக நான் பகிர்வதில்லை, கூடுதலாக நான் பகிர மாட்டேன். ஆனால் இந்த தலைப்பை நான் பகிர்ந்திருந்தேன். யாராவது இதில் இடர்படுபவர்கள் யாராவது வந்து கேட்கட்டும் என்று. அது உண்மையில் எனக்கு அந்த மனவேதனைப்பட்டுத்தான் இந்த தலையங்கத்தை நான் எடுத்திருந்தேன். நன்றி, உங்கள் கருத்துக்கு நன்றி. நன்றி ஜேம்ஸ் மாஸ்டர். டாக்டர் ஜெகநாதன் மாஸ்டர் நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். நன்றி. அருமையான ஒரு பேச்சு. இன்றைக்கு இதை கேட்ட பிறகு எனக்கு நடுநனாக இருந்த ஒரு சந்தேகம் என்று சொல்ல முடியாது, தெளிவில்லாத தெளிவு வந்துட்டு. அது என்ன தெளிவுன்னு சொன்னா, ஒரு முறை நான் ஒரு இவெண்ட்டுக்கு போனேன். அந்த இவெண்ட் வந்து ஒரு ஸ்ரீலங்கனுக்கு சேர் பட்டம் கொடுத்ததுக்கு கௌரவித்தார்கள். அவரை அடக்க ஒடுக்கமா பேசினார். ஆனால் இன்னொருவர் சொன்னார், இந்த ஒரு செய்யுள் ஒன்று சொன்னார். நான் சரியா மறந்து போச்சு. என்ன செய்யுள் ஒன்று சொன்னா, பிறந்தால் அறிவோட பிறக்கணும் சொல்லி எனக்கு நினைப்பூட்டினுங்க. நான் அதை கேட்டு யோசிச்சேன், என்னடா அப்பா இப்படி சொல்லி போட்டாரு என்றால் தட் மீன்ஸ் நீங்கள் அந்த உச்சத்துக்கு போகாட்டி பிரயோசனம் இல்லையான்னு சொல்லி. நான் அதை பற்றி வருவானே இல்லை என்றாலும் மனதுக்குள்ள ஒரு இன்றைக்காவது தெளிவு வந்துட்டு ஏன்னு சொன்னால், இந்த தளத்துக்கு நான் வாரதே அதான் இப்படியான சின்ன சின்ன இதுகள்லாம் தெளிவு வருகிறது. இந்த ரௌத்ரம் சொல்லு முந்தி நான் பிள்ளையா விளங்கி கொண்டேன் பேச சொன்னார். ஒரு தேவையான நியாயமான கோபம்டா நீங்க கோபப்படணும்னு சொல்லி, அது சரி. ஆனால் ஆக்கபூர்வம் என்று சொல்வதை விட அறிவுபூர்வம்ன்றது பெட்டர். நான் உங்களை பிழைப்படுத்துக்காக சொல்ல இல்லை, என்ன இதுவும் ஒரு லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்ல போறேன். நீங்க சொன்னீங்க இல்ல எல்லை தகராறுன்னு சொல்லி, எங்களோட குடும்பத்துல எல்லை தகராறு இல்லை, ஒரு விஷயத்துல இப்படி ஒரு பிரச்சனை வர இருக்கல. நான் யோசிச்சேன், நீங்கள் பொருள் லாபம் அடைகிறன்னு சொன்னால் ஒரு ஆள் லாபம் அடையணும், 2 பேரும் லாபம் அடையலாம். ஒரு ஆள் லாபம் அடையணும். ஆனா நீங்க பொருள் லாபம் அடையாமல் அன்பு அருள் லாபம் அடையணும்னு சொன்னா நீங்க விட்டு கொடுப்பீங்க. நீங்க சொன்னீங்களா, நான் அந்த தான் எடுத்து நான் அதெல்லாம் எழுதினான் ஒரு லெட்டர் மூலமா. இதுல விட்டு கொடுக்க தயாரா நான் பொருளுக்கு இல்ல, அருள் அன்புக்காக. இதோ அவர்களுக்கு விளங்கவில்லை, கோபப்பட்டு பிரயோசனம் இல்லை. நியாயமான கோபம் என்று சொல்லி எனக்கு ஏற்றுக்கொள்ள சொன்னால், மற்றவர் தவறு என்று தான் நாங்கள் கோபப்படுகின்றோம். மற்றவர் தவறு செய்தால், இப்ப நான் சொன்ன உதாரணத்தை நீங்கள் பரிதாபப்படணும். இப்ப நான் சொன்னது பரிதாபப்படுறேன். ஏன்னா அந்த மற்ற பாட்டி ஒரு சாயிடி ஓட்டி குற்றவாதிக்கெல்லாம் போறாங்க பாத்தீங்களா. அப்ப நான் பார்த்து பரிதாபம் பட்டுதான். அப்ப நீங்க பரிதாபப்பட்டிக்கா கோபப்பட மாட்டீங்க. உங்களை தவறு என்று சொன்னால்
அது நியாயமான கோபம் இல்ல. நீங்க கொள்ள தவறுண்டா நீங்களும் அதை திருத்தணும். திருத்திக் கொள்ள வேண்டும். அப்ப உங்களுக்கு கோபம் வராது. ம். அப்ப இந்த 2 விஷயத்துல அதாவது ஆங்கிலத்தை சொல்வார்கள் கோபம் இஸ் ஈக்குவல் டு மேட்னஸ். இப்ப நீங்க சொன்னீங்க இந்த ரௌத்திரம் பழாதவர் இறந்தவருக்கு சமன் சொல்லி. அப்பதான் நான் யோசிச்சேன், அந்த அறிவு பெறாம செத்தால் முதல் நான் சொன்ன கோட் மாதிரி பிரியோசனம் இல்லை. பிறப்பின் ஏதோ சிறக்க பிறக்கணும்னு சொன்னேன். ஆனா பிறக்கேக்குல சிறக்க பிறக்கிறான் இல்ல, பிறக்கேக்குல சிறக்க. அதுதான் என்னுடைய நோக்கம். ஒழிய nobody can assure that he can be born intelligent. அது அவர்களுடைய கொடுத்து வச்சதோ கர்மான்னு எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் இப்படியான தலங்களுக்கு வந்து இந்த பேச்சுக்களை கேட்டு கடைசியில் இறக்கேக்கலையா அந்த முறையில புண்ணியம் என்று மட்டும் இல்ல, பெரிய சக்சஸ் தான் நான் எடுப்பேன். சார் பட்டம் எடுக்க தேவையில்லை. உண்மை. பட்டங்கள் சொன்னார். நன்றி அம்மா. நன்றி ஐயா. உண்மையில் அப்படியான பட்டங்கள் எடுப்பதை விட இவன் கோபம் இல்லாதவன், இவன் மற்றவர்களுடன் அன்பாக பழகுபவன் என்று மற்றவர்கள் கூறும் பொழுது எங்களுக்குள் ஏற்படும் உணர்வு மிகவும் உன்னதமானது. அதுவே எங்களுக்கு போதுமானது. நன்றி ஐயா, உங்கள் கருத்துக்கு நன்றி. நன்றி டாக்டர் ஜெகநாதன் மாஸ்டர். பாபு சமுநாதன் மாஸ்டர், நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். வணக்கம் தாரா. வணக்கம் உமாகாந்தி அம்மா. வணக்கம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன சார், நீங்க அந்த கூறிய அந்த பேச்சை கூறிய விதம், உங்களுடைய தமிழ் உச்சரிப்பு, இங்கு இன்னொருவர் இருக்கின்றார், இந்த லகரத்தை உச்சரிப்பதில் சிறந்தவராக ஜேம்ஸ் மாஸ்டர் இங்கு இருக்கின்றார். அடுத்தவர் நீங்களாக திகழ்கின்றீர்கள். அந்த லகரத்தை சரியாக உச்சரித்து மிக சிறப்பாக கூறுவதற்கு நீங்களும் அவருடன் நிற்கின்றீர்கள் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவு செய்து சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். ஒன்று. இரண்டாவது, நீங்கள் இந்த பல விஷயங்களை கூறினீர்கள், மிகவும் முக்கியமான விஷயங்கள். ஆனால் உங்களுடைய நீங்க பேச்சை கேட்டபோது என்னை பேர்சனலி நீங்கள் பல வருடங்களுக்கு முன்னால் தூக்கி சென்று விட்டீர்கள். உங்களுக்கு நடந்தது தெரியும் தானே. நாங்கள் இந்த பெயர்களை கூறவில்லை, நடந்தது என்ன காரணங்களுக்காக ஒரு நல்ல விஷயம் கெட்டு போகின்றது, கோபம், ஈகோ எல்லாம் நடந்தது. கெட்ட விஷயங்கள் நடந்திருக்கு. உதாரணத்துக்கு நான் என்னுடைய சொந்த வீட்டு உதாரணத்தை கூறுகின்றேன். என்னென்ன அதை கூற வேண்டும். எங்களோட வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல இருக்கிறவர், அவர் ஒரு வெளியில ஊர்ல இருந்து வெளியில தான் வேலை செய்வார், கொள்ளைக்கு தான் வருவார். வந்து ஒவ்வொரு முறையும் வரைக்குள்ள கதியாறுகளை பார்த்து ஒரு இஞ்சி தள்ளிடாடுவார். ஆனால் என்னுடைய தந்தையாரோ சிரித்து விட்டு போயிடுவார். இவன் என்ன செய்ய போறான், அதை கொண்டு சரிதான் வனஞ்சாத்தான் போறான்னு அணைஞ்சாத்தான் போறான், அப்படி பேசாம விட்டுட்டு போயிடுவார். சிலவளை தந்தையில இருந்து பழகிற பழக்கமான எனக்கும் அதே மாதிரி தான். எல்லாத்தையும் விட்டு கொடுப்பது என்பது எனக்கு ஒரு சுலபமான வேலை. மற்றதம்மா, இன்னொன்று, இந்த தமிழ் பள்ளிக்கூடத்தை பற்றி கூறுகின்றீர்கள். அதிலும் ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை கூறுகின்றேன். நான் 80களில் உங்களுக்கு தெரிந்திருக்கலாம், நானும் ஒரு பாடசாலையில் அதிபராக இருந்தேன் 80களிலே. அங்கு இருந்த பொழுது நான் கொஞ்சம் கடினமாக இருப்பதுண்டு, டிசிப்ளினில் கொஞ்சம் கடினமாக இருப்பதுண்டு. காலமைகளில் நான் பாடசாலையிலிருந்து அலுவலெல்லாம் பாடசாலையை தொடங்கின உடனே அது ஒரு குவாட் ரேங்க் மாதிரி தான் இந்த பள்ளிக்கூடம், எல்லா வகுப்புகளும் நடந்து கொண்டிருக்கும். நான் அப்படி நடந்து கொண்டு போவேன். எனக்கு தெரியும் அங்கே யார் எல்லாம் ஒழுங்கா படிப்பிக்கிறோம் எல்லாம் தெரியும். ஆனால் நான் அது வருவேன் என்று தெரிஞ்சால் எல்லாரும் ஒழுங்கா படிப்பிக்கணும். இருந்தப்ப சராசரி வலிக்கிட்டு போனேன்டா, அங்கே இருக்கிற சங்கீத டீச்சர் உபகரணத்தை என்னுடைய மகளிடம் கொடுத்து விட்டு அவ வாசிக்க சொல்லி மற்ற பிள்ளைக்கு படிப்பிச்சு கொண்டு அவ வழியில நின்று டெலிபோன்ல கதை சொல்லி என்ன கண்ணோன்னு உள்ள ஓடிடுவா. சரிதான். அப்படி கடமை உணர்வு இல்லாத ஆக்கள், ஆசைகள் கூட கனக்கன விஷயங்களை யோசிச்சு கொண்டு வரது உண்டு. ரெண்டாவது அது உண்டு, அது ஒரு சொந்த உதாரணம். மற்றது நான் சொல்ல வந்த வள்ளுவரை பற்றி கூறுகிறீர்கள். இந்த வள்ளுவரை பற்றி கூறுகளை நானும் தமிழ்ந்தியும் நாங்கள் வீட்டுல இருந்து இதை அடிக்கடி கதைப்பது உண்டு. எத்தனையோ 1000 வருடங்களுக்கான எழுதின வள்ளுவர் 1330 பாடல்கள் எழுதின வள்ளுவர் நல்ல விஷயங்களை சொல்லி போயிருக்கின்றார். அந்த காலத்தில் இருந்தே இன்னும் தொடர்ந்துதானே வந்து கொண்டிருக்கிறது அம்மா. அதாவது நாங்கள் திருந்துவதாக தெரியவில்லையே, அதை படித்து அதை கடைபிடித்து அதை அப்ளை பண்ணி எங்களோட வாழ்க்கையில முன்னுறுவதான் எனக்கு தெரியவில்லையா. பார்த்தா இன்னும் அதெல்லாம் கவலைக்குரிய விஷயம். அது எல்லாத்துக்கும் காரணம் நீங்க சொன்னதான், கோபம். ஈகோயில இருந்து கோபம் வருது, அந்த கோபம் எல்லாத்தையும் கெடுத்து விட்டுருது, எல்லாத்தையும்
அடியோட கெடுத்து விட்டுறதுன்றதான் உண்மை. இது எப்படி திருந்து போன்றது எனக்கு தெரியாது. ஐ ஹவ் நோ சொல்யூஷன் டு திஸ். பட் ஹவெவர் பார்ப்போம். எங்கள் தியானம் மூலம் நாங்கள் கொஞ்சம் அமைதியாக போய் இருக்கின்றோம். நீங்கள் சொன்ன நீங்களும் போறீர்கள், ஆட்டோவிலைக்கு போறீர்கள். வெரி குட் அம்மா, நன்றி. உங்களை மீண்டும் கழிச்சு நீங்களும் வந்து அந்த ஒளியை தண்ணீர்கள் அந்த நேரத்துல அதுக்கு நன்றி திரும்ப கூறிக்கொள்கின்றேன். கூட்டங்களுக்கு எல்லாம் வருவீர்கள். நன்றி அம்மா. வணக்கம் வணக்கம் வணக்கம். நன்றி அண்ணா, உங்களை பார்த்தது மகிழ்வு. நன்றி அண்ணா. நன்றி பாப்பு மாஸ்டர். வசந்தராஜ் மாஸ்டர், நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். வசந்தராஜ் மாஸ்டர் நீங்க இல்லையா? சூரி மாஸ்டர், நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். என்று பேசிய அருமையான தலைப்பை எடுத்து பேசிய அவரோட பெயர் என்ன? உமா காந்தி அவர்களுக்கு எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த தளத்தை அமைத்த ஸ்ரீஸ்கந்தராஜா மாஸ்டரையும் அருந்ததி மாஸ்டரையும் நாங்கள் பயணம் அனுப்பிட்டோம் என்று சொல்லிக்கொண்டு, எல்லா நேரமும் இந்த தளம் இயங்கிக் கொண்டிருக்குது. இன்றைக்கும் ஒரு தளம்பாம நாவல்படக்கூடாது. இன்று அருமையான தலைப்பை எடுத்து கொண்டீங்க அம்மா. அருமையான பேச்சு. ஒவ்வொன்றும் எல்லாத்துலயும் தொட்டு வந்தீங்க. ஆத்திரக்காரனுக்கு புத்தி மத்தியமம் அதுவும் உண்டு. ஒரு கடையை போட்டா எதிர்கடையோ தேவைத்தான், அதுவும் உண்டு. மற்ற ஒரு கோயில் கட்டினா அது நாளா பிரிகிறதும் உண்டுதான். இப்படி பார்க்க போனா எல்லாம் ஒன்றும் செய்யலாது. என்ன பாடசாலையை பார்த்தாலும் அப்படித்தான். ஒருத்தர் கூட காசு வேண்டுவார், ஒருத்தர் குறைய காசு வேண்டி 2 பாடசாலை நடத்துவார். காலமையும் பின்னேறும். அப்படி போகுது. உங்களோட பேச்சுக்கு நன்றி. அருமையான பேச்சம்மா. மீண்டும் வரவணும். வேற தலைப்போட வாங்கும். நன்றி 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 சூரி மாஸ்டர். வசந்தராஜ் மாஸ்டர், நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். நன்றி, வணக்கம். அதாவது இந்த இது ஒரு முக்கியமான சாப்டர், மனித இனத்துக்கே தேவையான ஒரு சாப்டரை நீங்கள் எடுத்து உமா அவர்கள் செய்திருக்கிறார்கள். இந்த சின்னம்தான் ஆரம்பம் எல்லாத்துக்கும். இந்த பாபு மாஸ்டர் ஒரு நாள் பகுதி விட்டு இருந்த ஆரம்பத்துல இந்த மோட்டார் பைக் அதே மாதிரி தான் அந்த சின்னம்தான் ஸ்டார்ட். அதுல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணி கோபம் வரும். பின் அங்கால கோபத்துல இருந்து மிச்சம் எல்லாம் ஒவ்வொன்றை விளைஞ்சு கொண்டு போகும். இதைத்தான் நான் பாக்குறேன். சின்னத்தான் தன்னைத்தான் காக்கின் சின்னங்காக்கள் காவாக்கள் தண்ணியை கொள்ளும் சின்னம்னு சொல்லி வள்ளுவன் அழகாக சொல்லியிருக்காங்க. அந்த இதுல தன்னை என்னையே கொள்ளும் சின்னம். இந்த சின்னம் சின்னம் இல்ல சில இதுதான் ஜோதிச்சு பாக்குறேன். இந்த சின்னம் இல்லாட்டா சில மனுஷனை ஜோதிச்சு பாருங்க. என்னப்பா கோவப்படுறான் இல்ல, சின்னப்படுறான் இல்ல, உயிர் இருக்கும் இதுல யோசிக்கிற தன்மையும் இருக்கு. துப்புறக்கும் கோபம் இல்லாதவன போய் சுரண்டி பாருங்க. மனுக்கு உயிர் ஒன்றும் இல்லையோ ஒன்று யோசிப்போம் நாங்கள் மாறி. அதுதான் அந்த ராமகிருஷ்ணர் அழகாவடத்துல சொல்றாரு, படம் மடு சிறு கொத்தாதே. இந்த சின்ன ஒரு பாம்பு அந்த ஒரு கதை ஒன்று சொல்றாரு. அந்த கதை நாடு சொல்றது டைம் எடுத்து போடும். அது என்ன மாதிரின்னு சொன்னா, பாம்புக்கு அந்த எல்லாரும் இந்த பாம்பு கடியான்னு சொன்னோன்னே சின்னவன் போறோன்னு பாரோன்னு எல்லாரும் கல் எடுத்து எரிஞ்சு ஓட்டு போறோம். அப்ப ராமகிருஷ்ணர் அந்த பாம்பு பாவம் இவ்வளவு கல்லுகளையும் சினங்கெல்லாம் போறது எரிஞ்சு ஓட்டு கொத்தாண்டு கடைசியா ராமகிருஷ்ணர் சொல்றாரு, நீ இந்த பாம்பு சொன்னாராம் நீ படம் எடு சீறு ஆனா கொத்தாரே. அப்ப அது ஒரு கதை ஒன்று இருக்கு. அது ஒரு வகையான கதை. அப்ப நாங்கள் சினம் பெறத்தான் செய்யும். ஆனா துப்புரக்கும் சினம் இல்லாமல் இருக்க இல்லாது. ஆனால் அதை கண்ட்ரோல் பண்ணி நாங்கள் வென்ற போதுதான் அந்த வாழ்க்கை இனிக்குது. மற்ற நாங்க இந்த பாபு அண்ணா சொன்ன மாதிரி என்னன்னு சொன்னால் இந்த ஏன் நாங்கள் இந்த வள்ளுவர் உலகத்தை எழுதி நாங்கள் பின்பற்றலைன்னு சொன்னேன். நாங்கள் பின்பற்றிருப்போம் சொன்னால் இன்றைக்கு எங்களுடைய போராட்டமே வெற்றி. அதாவது அவர் என்ன இந்த துணைக்கு மட்டும் இல்லை. அதாவது வள்ளுவன் அழகாக இடத்துல சொல்லுகிறான். அதாவது தன் வழியும் மாட்டான் வழியும் துணை வழியும் செய்வழியும் தூக்கிச்சேர். ஒரு போராட்டத்துக்கு முன்னுக்கு இதை எல்லாத்தையும் கவனிச்சுதான் நாங்கள் போராட்டத்தில் ஓடுவோம். எங்களுக்கு பக்கத்துல இந்த நாடுகள் இருக்கு, இந்த நாடுகள் உதவி செய்யும், எது எங்களுக்கு பக்கத்துல உதவி வேணும்ன்றதை நாங்கள் இவ்வளவு படிச்ச நாங்கள் இவ்வளவு பெரிய
நான் யோசிக்கிறேன், அந்த கூட்டணியில இருந்து ஆரம்பத்தில இருந்த இந்த பெரிய தமிழ் கத்தின பெரிய ராஜதுரை அமுதலிங்கம் எல்லாரும் வந்து இந்த வள்ளுவனுடைய இதை வந்து எங்களுக்கு அந்த படிப்பிச்சிருந்து இந்த இளைஞர் பிறவைக்கு சொல்லியிருந்தால் இன்றைக்கு அந்த போராட்டம் வெற்றி. அவர்களும் வந்து வயது வந்தவர்கள் ஒன்றுமே செய்ய இல்லை. இனித்தென்னும் இருக்கிறார்கள் வந்து இனித்தென்னும் போராடிகளை வந்து சொல்லி இந்த தியானத்தின் மூலமாக இப்படிப்பட்ட சினத்தை குறைக்கிறதுக்கு இந்த வள்ளுவன் வந்து எல்லாருக்கும் சேர்ந்து போகின்ற ஒரு நல்ல ஒரு தமிழ் பெரியார். மதங்கள் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்தி அறிவுபூர்வமாக செல்லுகின்ற ஒரு பக்குவம் வந்து இந்த வள்ளுவனுக்கு இருக்கு. இந்த வள்ளுவனும் ஜேசுனாரும் ஒரு இடத்துல வந்து ஒருமைக்கு உடைய அந்த அவருடைய தோமையார் தீர்க்கதரிசியும் ஒரே ரோட்ல இருந்தார்கள். தோமா என்று சொல்லி இவருடைய தீர்க்கதரிசி இயேசுவே ஒரு நாள் கோபம் வந்தது. இரண்டு சொன்னால் தன்னுடைய கோயில வந்து இவங்கள் வந்து என்ன என்ன அந்த வியாபார கூடுவா மாத்தினார் சொல்லி ஜேசுனார் என்ன பெல்ட்டை கழட்டி ஒரு அடித்தார் எல்லாருக்கும். இது நடந்த சம்பவம் பைபிள்ல இருக்கு. என்று சொன்னால் துப்புரக தன்னுடைய கூடாரத்தை தன்னுடைய இதை வந்து ஒருவன் வந்து தன்னுடைய வந்து மனைவியை வந்து இன்னொரு வந்து இழுத்து கொண்டு போற பொழுது அவன் பார்த்து கொண்டு இருக்கல, அதுல கோபம் வரத்தான் செய்யும். ஆனா சில விஷயங்கள்ல கோபங்கிறது ரீசனபிள் இருக்கு. ஆனா சில பேர் வந்து பரிசை கொண்டு ஓட்டும் பரவாயில்ல சந்தோஷப்படுறாருன்னு இருக்கணும், அது வேற விஷயம். அது ஒரு கதையில் இருக்கட்டும். நான் என்னத்தை சொல்ல வரேன்னு சொன்னால் இது வந்து வாழ்க்கையில வந்து கோவப்படுறது நியாயமான கோபமா இருக்கணும். தமிழனுடைய கோவப்படுறான்னு சொன்னா ஒரு நியாயபூர்வமா இருக்கணும். சும்மா எல்லாத்துக்கும் கோவப்படக்கூடாது. நாங்கள் வந்து மற்றவனையும் வாழ வச்சு நானும் வாழ வேணும்ன்ற ஒரு சிந்தனையில ஒரு கோபம் வந்தால் அது நியாயமான கோபம் தான், உண்மையான சமர்ம கோபம். மற்ற நாடுகள் நானும் நல்லா இருக்கணும், மற்ற இனத்தையும் நல்லா வைக்கணும் கோபப்படுறதுல நியாயம் இருக்கு. அது நான் கூட சொல்ல விரும்பவில்லை என்றாலும் வந்து நல்ல சாப்டர் நீங்கள் எடுத்திருக்கிறீங்க, மிகவும் பாராட்டுகள். இது வந்து எங்களுக்கு ஒவ்வொருக்கும் தேவையான சாப்டர். நாங்கள் இதை எப்படி இதை கண்ட்ரோல் பண்ண போறோம், பாபு அண்ணா அவர்கள் சொன்ன மாதிரி எப்படி இதை கண்ட்ரோல் பண்ண போறோம் எங்களுக்கும் ஒரு தியானம் தான் ஒரே வழி. அதை நாங்கள் தொடர்ந்து செய்வோம், முயற்சி எடுப்போம் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி. நான் கூறியிருந்தேன், தன்மானத்திற்கும் இறைமைக்கும் தீங்கு ஏற்படும் பொழுது அதனை எதிர்த்து போராடுதல் வீரமும் கடமையும் ஆகும். சினம் வேறு, வீரம் வேறு. நாங்கள் அதை எதிர்த்து போராடும் பொழுது அது வீரம், அது கோபம் அல்ல, வீரம். அண்ணா நன்றி. அண்ணா உங்கள் கருத்துக்கு மிக்க நன்றி. நன்றி வசந்தராஜ் மாஸ்டர். இந்திரகுமாரன் மாஸ்டர், நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். வணக்கம். நான் மீண்டும் பெறுவதற்கு மன்னித்துக் கொள்ளுங்கள். என்னென்று சொன்னால், இறைவன் கூட கோவப்பட்டார், முருகன் கோவப்பட்டதான் பழனி மலை ஆண்டவனாயிருக்கிறார். அதே மாதிரி மகாத்மா காந்தியும் ரயில்வே கம்பார்ட்மெண்ட்லிருந்து தூக்கி எறியப்பட்ட பேரிஸ்டர், அவருடைய கோபம் அதை அவர் வீரமாக மாற்றித்தான் இந்திய சுதந்திரத்துக்கு போராடினார். ஆகவே இந்த ரௌத்ரம் பழகென்று நீங்கள் கூறிய அர்த்தத்துக்கு முறைப்படி வாழ்ந்து வளர்ந்த ஒரு நிகழ்கால மனிதர், கடுத்தி வாழ்ந்த மனிதர் நாம் அனைவரும் மறந்தவரையில் மகாத்மா காந்தி தான். அந்த வழியில தான் எங்கள் அண்ணாவும் சென்றிருக்கிறார். அதை மற்றவர்கள் உணர தவறிவிட்டார்கள். நன்றிகள் அம்மா. நன்றி. நன்றி இந்திரகுமார் மாஸ்டர். சுகேந்திர மாஸ்டர், நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். அனைவருக்கும் வணக்கம். இன்று உமா காந்தி அம்மா 60 சினம் என்ற தலைப்பை கேட்டதுமே நான் உடனே ஔவையாற்ற ஆத்திசூடியில வர்றதைத்தான் யோசித்தேனா. நீங்க கூறினது சரிதான், அமைதியை கடைபிடிக்க வேண்டும் என்று கூறினீர்கள் கோபம் வரும்போது. ஆனால் மற்றவர்கள் கோபப்பட்டு கத்தும் போது நாங்கள் அமைதியை கடைபிடித்தால் அவர்கள் என்ன வாயை பொத்திக் கொண்டு இருக்கிறார் எங்களை சீண்டி விடுவார். அப்படியான நிலையும் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கிறது. மற்றது நீங்க சொன்ன மாதிரி நாம் கோபத்தை நாம் கட்டுப்படுத்த வேண்டும். ஆனா நம்மை கோபம் கட்டுப்படுத்த கூடாதுன்றதுதான் முக்கிய இது. மற்றது அந்த சில பேர் கோபம் வரைக்க ஏதாவது சொல்லுவினா, முடிவெடுப்பினா, அதுதான் கூடாது. கோபம் வரும்போது அமைதியாக இருந்துட்டு பிறகுதான் அதை எடுக்க வேண்டும் என்றதுதான் என்னுடைய கருத்து. நீங்கள் உங்களுடைய பேச்சு மிகவும் திறமையாக இருந்தது. மிக்க நன்றி அம்மா. நான் இந்த தளத்தை பற்றியும் ஒரு கூற விரும்புகிறேன். இத்தியான தளம் தினமும் 3 முறை நடைபெறுகிறது. UK நேரம் காலை 9 மணிக்கும் காலை 10 மணிக்கும் மற்றும் இரவு 8 மணிக்கும் நடைபெறும்.
முதல் அரை மணி நேரம் தியானம், பின் அரை மணி நேரம் பேச்சு அல்லது யோகா பயிற்சி, பாடல்கள் போன்றவை நடைபெற்று பின் நடந்த நிகழ்வை பற்றி கேள்வி பதில் இடம்பெறும். மற்ற நாடுகளில் உள்ளவர்கள் UK நேரப்படி இணையுமாறு வேண்டுகின்றோம். பிறகு நாளைய நிகழ்ச்சி நிரலையும் கூற விரும்புகிறேன். நாளை காலை UK நேரம் 9 மணிக்கு தியானம், 9:15க்கு சரோஜினி நலந்துவன் மாஸ்டர் ஆஸ்திரேலியாவிலிருந்து வந்து யோகா மைண்ட்ஃபுல்னஸ் செஷன் நடத்துகிறார். காலை 10 மணிக்கு தியானம், 11 மணிக்கு ப்ரொஃபசர் முருகானந்த வேல் அவர்கள் இலங்கையிலிருந்து வந்து தவம் செய்வோம் என்ற தலைப்பில் பேச வருகிறார். இரவு 8 மணிக்கு தியானம், 8:30க்கு கதம்ப நிகழ்ச்சி நடைபெறும். பாடுபவர்கள் வந்து பாடலாம், படித்ததில் பிடித்ததை வந்து கூறலாம். நல்ல நடனம் அல்லது பாட்டு வீடியோக்கள் இருந்தால் அனுப்பி வைக்கலாம். நாம் இதை இத்தளத்தில் போடுவோம். எல்லோரும் பங்கு பற்றி இத்தளத்தை சிறப்பிக்குமாறு அன்புடன் அழைக்கின்றோம். மற்றது chat box-ஐயும் வாசிச்சு வர்றேன். கலா மகாலிங்கம், கனடா. Thanks your valuable information speech. Very good, excellent. Congratulations, Uma Ganti Master. Come again. Jnana Yogaraja. Thank you, Uma Ganti Master, for your informative and educational speech, which make me to analyze before make the decision. Anbarasi. நன்பி உமா, அருமையான தெளிவான தொகுப்புரையாக இருந்தது. ஆளுமை பெண்ணுக்கு பெருமை மிகு வாழ்த்து என்று போட்டிருக்கிறார். இத்துடன் சாட் பாக்ஸ் முடிவடைகிறது. நன்றி. இவருக்கு உண்மையில நான் ஒரு பெண் வந்து கதைக்கவில்லையே என்று பார்த்து கொண்டிருந்தேன். நீங்கள் வந்து பேசியது நன்று. ஒரு விடயம் கூறியிருந்தீர்கள், அந்த நாங்கள் மற்றவர்கள் ஆத்திரப்படும் பொழுது நாங்கள் அமைதியாக இருந்தால் அவர்கள் சீண்டுவார்கள் எங்களை என்று. எங்கள் அம்மா கூறுவார், ஒரு கை தட்டி ஓசை வராது, 2 கை தட்டினால்தான் ஓசை வரும் என்பார். அதாவது இருவரும் வாக்குவாதப்பட்டால் அது பெரிய சண்டையாக மாறிவிடும். ஒரு கை மட்டும் அடித்துக் கொண்டிருந்தால் அது அவருக்குத்தான் நோகும். ஆகவே நாங்கள் அமைதியாகவே இருப்போம். நன்றி. நன்றி. நன்றி அம்மா. இப்போ கனடாவிலிருந்து போல் ஜோசப் அவர்கள் பறந்து வந்து கொண்டிருக்கின்றார். வணக்கம். வணக்கம் அனைவருக்கும். நான் சகோதரி உமா அவருடைய பேச்சை கேட்கவில்லை, மன்னிக்கவும். இடையில வந்து கலந்து கொண்டேன். இந்த 6வது சினம் அப்படிங்கிறது நல்ல ஒரு தலைப்பு. நன்றாக பேசியிருப்பார் தான் நினைக்கிறேன். நீங்கள் உங்களுடைய பின்னூட்டங்களை பார்க்கிற பொழுது நன்றாக இருக்கிறது. ஆனால் அந்த சினத்தினுடைய ட்ரைனேஜ், ஆங்கர் ட்ரைனேஜ் அல்லது ஆங்கர் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு பெரிய ஃபீல்டு இப்போ. அதில் நீங்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாம் வந்து அந்த வீரம், அது ஏதோ ஒரு விதத்தில் வந்து அது வடிகாலாக வந்து அது வராது அப்படின்ட்டு இல்லை. வசந்தராஜ் வந்து மிக தெளிவாக அதை சொன்னார், பல விஷயங்களை. அது நான் அந்த கருத்தில் ஏற்றுக்கொள்கிறேன். அதுக்கு நீங்கள் சரியான பதிலையும் சொன்னீங்க. கோபம் வரையிலன்னா மனுஷனே கிடையாது அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இது எப்படி அதை வடிகால், அதை பற்றி இந்த சினம் தவித்தல் பயிற்சின்னு வேதாத்திரி மகரிஷி அவர்களுடைய பயிற்சியில் இருக்குது. நான் போய் அதில் கலந்து கொண்ட போது அங்கே ஒரு நகைச்சுவைன்னு சொன்னார்கள். அந்த நகைச்சுவை உங்களோட பயிர்த்து கொண்டு விடைபெறுகிறேன். ஒரு தடவை ஒரு ஏர்போர்ட்டில் வந்து அந்த லக்கேஜ் எல்லாம் உங்களுக்கு தெரியும், எடுத்து வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவார்கள் அல்லவா. அப்போ அவர்களுக்கும் ஒரு பயணிக்கும் இடையில் பயங்கரமான ஒரு ஏதோ பிரச்சனை வந்து அந்த பயணி வந்து அவரை பயங்கர கெட்ட வார்த்தைகளால் திட்டுறார் அந்த பணியாளரை. அவர் வந்து சிரிச்சு கொண்டு இப்படி தலையாட்டி கொண்டு எந்த விதமான கோவப்படாமல், ஏன்னா இவர் இந்த சினம் தவித்தல் பயிற்சிக்காக வேறொரு இடத்துக்கு போகிறவர் அந்த இடத்துல நிற்கிறார். வந்து இவர் சினம் தவித்தல் பயிற்சிக்கு போகிறார், பயிற்சி கொடுக்கறதுக்காக. அப்போ இந்த சம்பவத்தை அவர் பார்க்குறார். இந்த ஏர்போர்ட்டில் இருக்கிற பணியாளருக்கும் அந்த லக்கேஜ் எடுத்து வைக்கிற பணியாளருக்கும் பயணிக்கும் உள்ளது. அவர் கொஞ்சம் கூட அசையவே இல்லை. இவர் கெட்ட வார்த்தையில் திட்டுறார், இனி இல்லைன்னு பக்கத்தில் நிற்கிற ஆட்களுக்கெல்லாம் கோபம் வருது. ஆனால் இவர் ரொம்ப சிரிச்ச முகத்தோடு இருக்கிறார் அப்படின்னு. இவர் எல்லாம் இந்த பிரச்சனை முடிஞ்செல்லாம் போயிட்டாங்க. அப்போ சினந்தவித்தல் பயிற்சி போனவர் இருக்கிறார்ல, இங்கே வேதாத்திரி மகிழ்ச்சி, அவர் போய் அந்த பணியாளரை வந்து பார்த்து, இவ்வளவு திட்டுறான் ஐயா, உங்களுக்கு கோபம் வரையிலையோன்ட்டு. ஏன் கோபம் வராது, பிரச்சனை இல்லை.
அவர் அவர் வந்து அமெரிக்காவுக்கு போக வேண்டிய ஆள். நான் என்ன செய்துட்டேன்னா அவற்றை லக்கேஜை வந்து ஜப்பானுக்கு அனுப்பி விட்டேன். அவ்வளோதான் விஷயம் முடிஞ்சது அப்படி. ஸோ அது மாதிரி சினத்தவித்தல்ல இப்படி ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு ஒரு நகைச்சுவைக்காக இதை சொல்ல வந்தேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. டாக்டர் சதமன மாஸ்டர் நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். வணக்கம். அருமையான பேச்சு உமாகாந்தி மாஸ்டர். இதிலே தன்னைத்தான் காக்கின் சினங்காக்க காவாக்கால் கொல்லும் சினம் என்று அருமையான ஒரு திருக்குறள் நினைவுக்கு வந்தது. மற்றது என்னென்றால் சின்ன கதை, இப்போ பலரும் அருமையான கருத்து கூறிவிட்டார்கள். நான் ஒரு சிறிய கதை ஒன்று சொல்லலாம் என்று ஒன்றோ ரெண்டு சுருக்கமாக சொல்றேன். ஒரு ஒரு சிறுமி கல்லை எடுத்து கார்ல ஏதோ எழுதி கொண்டிருந்தா, கிறுக்கி கொண்டிருந்தா கார்ல. தந்தையாருக்கு சரியான கோபம் வந்துட்டு அவர் வந்து கல்லை பறிச்சு அந்த பிள்ளைஇந்த கைவிரலுக்கு அடிக்கடி அடிச்சு நொறுக்கி விட்டார். அப்ப தாய் இந்த சத்தம் கேட்டு ஓடி வந்து பார்த்தால் அது பிள்ளைன்ற கையால ரத்தம் பழிஞ்சுது. அதுல எழுதினது என்ன? ஐ லவ் மை டேடி. அப்ப அந்த சினத்தை அவருக்கு காக்க இல்லாததால வந்த வினையை அதை அழகாக அதுல விளங்கப்படுத்தி கொண்டு போயினோம். அது ஒரு சின்ன கதை. மற்ற இன்னொருத்தர் வந்து அங்கேயோ போய் கொழுக்கட்டை சாப்பிட்டவரா, சாப்பிட்டுட்டு அதை பாடமாய் கொண்டு முதல் தடவையாக சாப்பிட்டவரா. அப்ப அதை சொல்லு அவருக்கு ஞாபகம் வராது. அதை நெச்சு கொண்டு வந்தார் நம்பிட்ட வரைக்கும் ஆத்த காலத்து வரைக்கும் ஆத்து கட்டியாண்டு மாறிட்டு அந்த சொல்லு கேள்விப்பட்டீங்க. அப்ப அவர் அங்க வந்து வைஃபை கேட்கிறார், ஆத்துக்கட்டை செய்தான். அவ சொன்னா என்ன செய்ய தெரியான். அவர் அடிக்கடி அடிக்க அவ சொன்னா இந்த கொழுக்கட்டை மாதிரி கை வீங்கி போச்சுண்டு. அப்பதான் அவருக்கு அந்த கொழுக்கட்டை தான் செய்துதான். அப்படி அந்த இது அதை விட நான் மற்றும்படி இதுகளோட சம்பந்தமான விடயம் சொல்றதுண்டா, கோபத்தால தாக்கப்படுறது அதே ஆள்தான். கோபப்படுறவருக்கு தான் தீமை, மற்றவருக்கு அல்ல. மற்றது சுகேந்திரா மாஸ்டர் கேட்ட விஷயத்துக்கு எனக்கு ஒரு கசின் வீட்டுல நடக்கிறது. அப்பாவும் அம்மாவும் வகுப்பு டியூஷன் நடந்து கொண்டு இருக்கும். அவைகளுக்குள்ள எதுவும் ஆகியமென்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் இப்ப படிச்சுக்கொண்டு. அப்ப அவர் போய் வெள்ளமா வெளியில போய் சொல்லிட்டு வருவார், அம்மா வாய்க்குள்ள கொஞ்சம் தண்ணியை வச்சுட்டு இருங்கணும். தண்ணியை வச்சிருந்தா கதை வராது. அது மாதிரி அவை உங்களை சீண்டினாலும் நீங்க தண்ணியை போய் எடுத்து குடிச்சு கொண்டு வந்தீங்கன்னா பேசாம இருக்கு. அது ஒரு யுக்தியாக பாவிக்கலாம். எங்கள் அம்மா இதை கூறுவார். சண்டை நடக்கும் பொழுது நீங்கள் வாய்க்குள் தண்ணீர் விட்டிருந்தால் உங்களால் கதைக்க முடியாது, கோபமும் வராது, சண்டையும் வராது என்று சொல்வார். அதை நீங்கள் கூறியிருந்தீர்கள். நன்றி, நன்றி அம்மா, நன்றி. அந்த இடத்தை விட்டும் விலகலாம், பல யுக்திகளை கையாளலாம். ஓரளவு தெரியுமே. ஆனா வாழ்க்கையில இப்ப சில பேர் சொல்றேன்னா எனக்கு கோபமே வராது, வாழ்க்கையில கோபமே வரையிலன்னு சொன்னாக்களும் இருக்கணும். ஆனா அவர்கள் பிசிக்கலி எனக்கு வருத்தங்களோட இருப்பினாங்க. அடக்கி 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 எல்லாத்தையும் வச்சு ஒன்றை ஓப்பனாமல் அதன் விளைவாக நோயாளிகளாகவே இருந்தாக்களும் இருக்கணும். அது அவைக்குத்தான் அது பேடா போகுது. எனவே அவ்வளவுதான். நன்றி. நாங்க இன்னைக்கு நேரத்துக்கு முடிக்க போறோம். ஜெகநாதன் மாஸ்டர், உங்களுக்கு ஒரு நிமிஷம். என்னென்றால் இந்த ஆங்கிலத்தில் சொல்வார்கள் சைலன்ஸ் இஸ் த பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் டிஃபென்ஸ் என்று சொல்லி. அதை என்ன நீங்க கவனிக்கணும்னு சொன்னா, நீங்க சைலன்ஸா இருக்கீங்களா, நீங்கள் தலை குனிஞ்சு கொண்டு இருக்கணும், இல்லை ஐ கண்டாக்ட் இருக்கக்கூடாது. தலையை நிமிந்து கொண்டு கண்ணை பார்த்தா தான் அவருக்கு சூண்டப்படுகிறார்கள். அதான் அதோடைய சைலன்ஸ் இஸ் த பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் டிஃபென்ஸ் தான். பட் அதுக்கு தக்க மாதிரி வேணும். ஏர்போர்ட்ல நடந்த ஜோக் அப்படி இல்லை. இன்னொரு கதை இருக்கு. இவர் சொன்னாராம், டு யூ நோ ஹூ ஐ ஆம் என்று சொல்லி. அப்போ அந்த பணியால் கோவப்படாமல் மைக் எடுத்து அனௌன்ஸ் பண்ணாம், எக்ஸ்கியூஸ் எவ்ரிபடி, இங்க ஒரு ஆள் நிக்கிற எனக்கு தார் தார்ன்னு தெரியாமல், கேன் யூ கம் அண்ட் ஹெல்ப் என்று சொல்லி. அதான் பெஸ்ட் ஜோக் இல்லையா? பொலிட்டீஷியன் இங்க ஒரு ஆள் நிக்கிற யாரும் எனக்கு தெரியாதாண்டு யாரும் வந்து ஹெல்ப் பண்ண சொல்லி. நன்றி அம்மா. நன்றி ஐயா. நிறைவு செய்யும் நேரம் இது. நல்ல கருத்துக்களை கேட்டீர்கள். உமா, உங்கள் கருத்துக்களை சொல்லுங்களேன். உண்மையில் மிகவும் மகிழ்வாக இருக்கின்றது தமாகா. எல்லோரும் நல்ல பின்னூட்டம் தந்திருந்தார்கள். எனக்கு உண்மையில் ஒரு உத்வேகம் வருகின்றது. நான் நிறைய நிகழ்வுகளை ஆற்றி இருக்கின்றேன், பல நிகழ்வுகளை செய்திருக்கின்றேன். எனக்கு இங்கு வரும் பொழுது போன முறையும் நல்ல மகிழ்வாக இருந்தது, இம்முறையும் நல்ல மகிழ்வாக இருக்கின்றது. என்னென்றால் இந்த சமூகத்துக்கு ஏற்ற ஒரு விடயத்தை நாங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற உங்கள் எண்ணம் என்னிடமும் தொற்றி இந்த தலைப்பை எடுத்து நான் செய்திருந்தேன். அடுத்த முறையும் எமது நேரம் ஒத்துழைத்தால் நாங்கள் மீண்டும் சந்திப்போம் என கூறி விடைபெறுகின்றேன். உங்கள் அனைவருக்கும் நன்றி.
நன்றி அம்மா, நன்றி. எனக்கும் மிகவும் மகிழ்வாக இருக்கின்றது. கோபம் நிறைவு செய்யும் நேரம் இது. கோபம் உங்கள் நிம்மதியை பறிக்கும், உறவுகளை சிதைக்கும், உடல் மன ஆரோக்கியத்தை மெதுவாக அழிக்கும் என்று சொல்லி நன்றே உறங்குங்கள், தூங்கும் முன் விடைபெறும் தியான குழுவினர். நன்றி, வணக்கம். நன்றி.